பார்க்கறதுன்னா இந்த பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த பொண்ண பார்த்துட்டு ஒய்ஃப பார்த்துட்டு இது என்ன என் பொண்டாட்டி அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து இக்கரைக்கு அக்கரை பச்சை. ஓகே. இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். அ அ அதாவது இந்த பாட்டோட ஓவரால் விஷயம் என்னன்னா, என்ன? அதாவது நம்ம ஜென்ரலா பேசுவோம். அதாவது அந்த காலத்துல பொருள்வியின் பிரிவு அப்படின்றது வந்து ரொம்ப நான் 15 நிமிஷம் தான் ஆச்சா? பொருள்வியின் பிரிவுன்றது ரொம்ப வறட்சி, அதாவது பஞ்சம்லாம் சொல்லுவாங்க. அப்பலாம் வந்து உணவு, உடை, உறைவிடம் அதாவது சாதாரண கூரை வீடு இருக்கும். இல்ல ஒரு ஓட்டு வீடு இருக்கும். அந்த காலத்துல ஓட்டு வீடு இருந்திருக்கும். கூரை வீடு, ஓட்டு வீடு. அத விட பெரிய பணக்காரங்க வந்து வெளியூர் போமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பொருள்வயின் பிரிவெல்லாம் பெருசா இருக்காது. அதாவது அவங்க வந்து பிசினஸ் பண்றதுக்காக போவாங்க. வேலைக்கு போறதுங்கிறது வேற. ம். ஆ இவங்க வந்து உணவு, உடை, உறைவிடம் இதுக்காகவே கொஞ்சம் காசு சம்பாதிக்க வேண்டியிருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு டைப்பான ஆட்கள். அந்த வகையினர் வந்து உலகம் முழுக்க இருக்காங்க. இப்போ வந்து ஒரு டவுன் இருக்கு, சென்னை இருக்கு. பக்கத்துல கிராமத்துல இருக்கிறவங்க 2 நாளுக்கு ஒரு எப்படி சொல்றேன் நான் ஒரு ஜென்ரலா சொல்றேன். குறைந்தபட்சமா ஒரு ஒரு சில நாட்கள்ல அ க கணவன் மனைவி இந்த இந்த டிரைவர் வேலை செய்றவங்கள பாருங்க. இந்தியா ஃபுல்லா டிரைவிங் பண்றாங்க. 2, 3 நாள் கூட ஆகுமாமே. அப்போ இந்த சின்ன பிரிவுல இருந்து துபாய் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வேலை செய்றவங்க வருஷக்கணக்குல பிரிஞ்சிருக்காங்க. எப்படி தான் அது சாத்தியம்னு எனக்கு தெரியல. வருஷக்கணக்குல பிரிஞ்சிருக்கிறவங்க எப்படி ஃபோன்லயே லவ் பண்ணுவாங்க? ஃபோன்லயே எப்படின்னா ஒரு அதாவது அதனால என்னால அ அப்புறம் வந்து நம்பவே முடியல. சரிங்களா? அப்புறம் வந்து இந்த ஷிப்ல வேலை செய்றவங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவ போவாங்களாமே. இந்த மாலுமி வேலை செய்றவங்க, அப்புறம் வந்து இந்த மிலிட்டரில வேலை செய்றவங்க. ஏதாவது அந்த கணவர் மட்டும் கஷ்டப்படுறாருன்னு இல்ல. மனைவி, பிள்ளைங்க எல்லாருமே தான் கஷ்டப்படுறாங்க. அப்ப வந்து அந்த காலத்துல அடிப்படை தேவைகளுக்காக பொருள் அதாவது பொருள் தேட போன இந்த ஆண்கள் இப்ப வந்து எப்படி இருக்காங்கன்னா, பெரிய வீடு கட்டணும். சரி போயிட்டோம். அங்க வந்து டாலருக்கும் அந்த அந்த தினாரா அந்த இந்திய பணத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறப்போ, அவங்களுக்கு அந்த வேலைய விட மனசு வர மாட்டேங்குது. சரி நம்ம கொஞ்ச நாள் வேலை செய்வோன்ட்டு அப்படியே இளமையே போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்ப என்ன ஆகுதுன்னா, அடிப்படை தேவைகளுக்காக போயி, அடுத்து வந்து வீடு கட்டணும், நகை வாங்கணும். இது இந்த பெண்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரும் என்ன மாரி இருப்பாங்களா என்ன? இந்தா இது வந்து எத்தன டாலர்? இது இது வந்து எத்தன டாலர்னா, அ $7 செயின். தட்டான் தட்டான் போட்ட செயின், தட்டான் டாலர். இது இது போல எல்லா பெண்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து நகை வாங்கணும். பெரிய வீடு கட்டணும், நகை வாங்கணும். அப்புறம் வந்து பிள்ளைங்க பொறந்துருது. அத வந்து சிபிஎஸ்சில தான் சேர்க்கணும். அது என்னத்த சிபிஎஸ்சில என்ன படிக்க வைக்கிறானுங்களோ தெரியல. அதாவது என்ன பாடம் சொல்லி தரானுங்களோ. இப்படியே வருஷம் போய் கடைசியில அவங்களுக்கு தலைமுடியெல்லாம் நரைச்சு வயசாகி, வயசானதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் முதுமை காதல்ன்னு சொல்லி